நீங்க ஊத்த போற தண்ணி மட்டும் அண்ணன் மேல படட்டும். அவரை கண்டிப்பா நீங்க தான் கட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். கார்த்தி ஜனனி சொன்னது உண்மைன்னா இந்த மஞ்சள் தண்ணி என் முத்து மாமா மேல படணும். அதுக்கப்புறம் வேணும்னா நான் நம்புறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் முத்து மாமா சொன்னதுல எனக்கு முழு நம்பிக்கை இல்ல. இந்த மஞ்சள் தண்ணி மாமா மேல படுறதுக்கு ஆத்தா தான் துணையா இருக்கணும். சித்தி சித்தி ஆல் தி பெஸ்ட். அண்ணி ஆல் தி பெஸ்ட். கரெக்ட்டா ஊத்துறீங்க அண்ணி. தம்பி, சபையில வச்சு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டேன்னு எனக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வேற வழி இல்ல தம்பி. பாத்தீங்கல்ல, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா பேசிட்டானுங்க தம்பி. இதெல்லாம் சுயமா பேசல தம்பி, யாரோ தூண்டி விட்டு தான் பேசுறாங்க. இல்லன்னா நான் உங்களை சபையில பதில் சொல்ல சொல்லி வற்புறுத்தி இருக்க மாட்டேன். ஆனா அப்படி நடந்ததும் ஒரு நல்ல விஷயம்னு நினைச்சுக்கீங்க. ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஊருக்கே தெரியப்படுத்திட்டீங்க. இனி உங்களை புடிச்சிட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் ஒளிஞ்சிடும். மஞ்சள் தண்ணியா ஊத்த போறேன். உனக்கு மரண பயத்தை காட்டுறேன். ஸ்வேதா பாத்துடி. நான் எதுக்குடி பயப்படணும்? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது மஞ்சள் தண்ணிய முத்து மாமா மேல ஊத்தி ஆகணும். ஊத்திய தீர்வேன். இது முத்தரசு மாமா மேல ஊத்திய தீர்வேன். பொங்கல் விழாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முத நாளே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி. நான் கூட நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஊரே ரெண்டு பட்டு நிக்க போது நினைச்சேன். டக்குன்னு நீங்க ஒரு விஷயத்த முடிவெடுத்து எந்த அசம்பாவிதமும் நடக்காம தடுத்துட்டீங்க. ரொம்ப நல்ல விஷயம் முத்தரசு தம்பி. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. அதான் என்னடாச்சு? ஏய் மாப்ள, நான் தேடி போன ஆபத்து எதிரிலே வந்ததும் இல்லாம வண்டியில மோத
புரியுற மாதிரி சொல்றா. நீ அந்த அம்மா வந்தாதான் ஆபத்துன்னு சொன்ன. ஆ. கடைசியில பார்த்தா அந்த அம்மா ஏற்கனவே கிளம்பிருக்காங்கடா. ஐயோ, அங்கிருந்து கிளம்பிட்டாங்களா? இல்ல ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் வந்த வண்டி அவங்க வண்டிலேயே மோதிருச்சுடா. இப்ப அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு டிரைவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்டா. என்னப்பா? வண்டி ஸ்டார்ட் ஆகல. மெக்கானிக் யாரையாவது கூட்டு வந்தாதாம்மா வேலைக்கு ஆகும். அம்மா ரொம்ப வெயிலா வேற இருக்கு. எப்படியும் வண்டி ரெடி பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் அந்த கோயில்ல இருங்கம்மா. நான் பக்கத்துல போய் மெக்கானிக் யாரா இருந்தா கூட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. அம்மா, அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் உட்காரலாம் வாங்கம்மா. மாப்ள, என்னடா நடக்குது? டேய், அந்த அம்மா கோயில் வாசல்ல உட்காந்துருக்காங்கடா. டிரைவர் வண்டி ரெடி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. டிரைவர் மெக்கானிக்க கூட்டு வந்து வண்டியை சரி பண்ணி அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது 4-5 மணி நேரம் ஆயிடும்டா. 4-5 மணி நேரம். மாப்ள, அப்படியே ஒன்று பண்ணு. நீ அவங்க முன்ன நிக்காத. அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும். நீ அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி நில்லு. என்ன பண்றாங்கன்னு பாரு. சரிடா. அங்கிருந்து கிளம்புனாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு மாப்ள. சரி மச்சான். வேற வழியே இல்லை அண்ணாமலை. இந்த 4-5 மணி நேரத்துக்குள்ள முத்தரச வெண்ணிலா கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் வீரமிக்க இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பெரியோர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம குழுவின் சார்பாகவும் விழாவின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இளவட்ட கல்லை தூக்கும் போட்டி இப்போது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இப்போது கல்லை தூக்குவதற்கு முதல் போட்டியாளராக நம்ம தென்னரசு வந்திருக்காரு. அவர் இப்ப கல்லை தூக்க போறாரு. இளவட்ட கல்லை தூக்குன. சும்மா சொல்ல கேட்க மாட்டீங்க. என்னடா நீங்க? எனக்கே வயசாயிடுச்சு, என்ன போய் தூக்க சொல்றீங்க? என்னன்னு எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வயசாச்சு. எங்களை விட நீங்க தான் யூத்தா இருக்கீங்க. டேய் சண்முகா, என்னடா பேசிட்டு இருக்க? தூக்குன. நீங்க எல்லாரும் கை தட்டி அவரை உற்சாகப்படுத்துங்க. மீசையை முறுக்கி களத்துல இறக்குறத பார்த்தா அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு தான் நினைக்கிறேன். எங்க அண்ணன் தென்னரசு கண்டிப்பா தூக்கிடுவாரு. தூக்குப்பா தூக்குப்பா. இவர் தூக்குறத பார்த்தா கண்டிப்பா தூக்கிடுவார் நினைக்கிறேன். பிரமாதமா தம் கட்டி தூக்குறாரு. முத்து மாமா தூக்கு. இவங்க இப்படி பண்ற கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு. இவளுக்கு தான் பாசம் இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்காக கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பாசத்துல அவளே வழுக்கி விழ போறா பாருங்க.
முத்துமாமா குடிக்க தண்ணி வேணுமா? இங்க பாரு, அதெல்லாம் 3 கல்லும் தூக்கி முடிகிற வரைக்கும் எதுவும் கொடுக்க கூடாது. வேண்டாமா? முத்துமாமா நல்லா மூச்சு வாங்கிட்டு அப்புறமா தூக்கு. மாமா பாத்து. இப்ப புத்தர் செய்ய 3வது கல்ல தூக்க வர்றாரு. இந்த கல்லை அவர் தூக்கிட்டாருன்னா வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாரு. தூக்கு மாப்ள. முத்துமாமா பொன்னாச்சி அவ உனக்கு துணையா இருப்பா. தூக்குங்க தம்பி. புத்தர் செய்ய ஜெயிச்சிட்டாரு. வெனிலா, கல்ல தூக்கின முத்தரசன் கூட இந்த அளவுக்கு மூச்சு வாங்கல. நீ ஓவரா மூச்சு வாங்குற. உன் உயிரை கொடுத்து கத்தி முத்தரசனை கல்ல தூக்க வச்சு இல்ல, இந்த அண்ணன் உயிரை கொடுத்தாவது உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பான். கண்ணால பார்த்த சாட்சி நான் இருக்கேன். நீ நம்பிதான் ஆகணும். அந்த தாலி அந்த வெண்ணிலா அவ சேலையில தான் முடிச்சு வச்சிருக்கா. அண்ணாமலைய நான் ஒரு புழு மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவ பெரிய பாம்பா எல்லாம் இருக்கான். விடக்கூடாது, அவனை விடவே கூடாது தென்னரசன். இதை நம்ம உடனே தடுத்தாகணும். அண்ணாமலை எதுக்காக இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறான்? அதான் எனக்கும் புரியல ஸ்வேதா. அந்த வெண்ணிலாவை இதைத்தான் கேட்டான். ஆனா அதுக்கு அவன் பதிலே சொல்லல.
இன்னைக்கே பண்ணணும், இன்னைக்கே நடக்கலனா எப்பவுமே நடக்காதுன்னு சொன்னான். எப்பவுமே நடக்காதா? இன்னைக்கு நடக்கலனா எப்பவுமே நடக்காதா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு தன்னரசு. அந்த வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஒளிஞ்சிருக்கிற விஷயத்தை நாம கண்டுபிடிக்கணும்னா அண்ணாமலை நம்ம கையில கடிச்சா மட்டும்தான் முடியும். அவன் ஏன் இவ்ளோ அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்த நினைக்கிறான்னு அவனை தனியா தூக்கிட்டு வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் உரிங்க. அவன் சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி பண்ணுங்க. வெண்ணிலாவை என்ன பண்ணணும்னு நானே பாத்துக்கிறேன். அந்த அண்ணாமலை விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா. தென்னரசு, இது எப்பேற்பட்ட பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அண்ணாமலையை எக்காரணத்து கொண்டும் உங்க கையிலிருந்து நழுவ விட்டுற கூடாது. ஏற்கனவே அவன் உயிரை எடுக்காம விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த தடவை மிஸ் பண்ணீங்க, நம்ம கதை அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத அந்த வெண்ணிலாவை அந்த கால் நட வச்சு அழகு பார்த்தாரு மாமா. இப்போ தாலி கட்டி சொந்தக்காரி ஆக்கவும் பாக்குறாரா? விட மாட்டேன், நான் இதை விடவே மாட்டேன். வாங்க போலாம். ஓம் சக்தி தாயே போற்றுவோம், ஓம் அம்மாயே போற்றுவோம், அம்பிகையே போற்றுவோம், ஜெயதேவி துர்க்கையே போற்றுவோம், காமாட்சியே போற்றுவோம், அன்னை அகிலாண்டேஸ்வரியே போற்றுவோம், மகாமாயே போற்றுவோம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பாருங்கப்பா, சாமி சிலைய பல்லக்குல ஏத்துற நேரம் வந்துருச்சு. அவ்வளவு நகையும் பத்திரமா இருக்கணும். யாரையும் கிட்ட போயிட விட்டுறாதீங்க. இங்க விரதம் இருக்கிற பெண்கள் மட்டும் தான் கிட்ட போகணும். மத்தபடி யார் வந்தாலும் தடுத்து நிறுத்திருங்க. யாருமே போக கூடாது. புரியுதா? புரிஞ்சுதுங்க. சரி.
பூ கட்டிட்டு வந்துடுறேன்க்கா. சரிம்மா. வணக்கம்மா. ஏன் வெண்ணில ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன். தடவையா அம்மன் ஊர்வலம் போகும்போது நான் அதுல கலந்துக்காம தனியா நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா. எல்லாமே ஒரு நல்லது நடக்கணும்னு தான் இப்படி காத்துட்டு நிக்கிறேன். என்னாச்சு? எல்லாம் இப்போ வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அம்மன் ஊர்வலமும் கிளம்பியாச்சு. இனி நம்ம திட்டப்படி அங்கங்கே எரிய ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அம்மன் தாலியை திருடினது வெண்ணிலாதான் சொல்லி வெட்ட வெளிச்சமாக்கி விடணும். ஊர் மக்கள் முன்னால் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும். கண்டிப்பாக அதை தட்டி கேட்க முத்தரசன் வருவோம். அவன் மேலே கையை வச்சிருங்க, விட்டுறாதீங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து அவமானப்படுத்தணும். எத்தனை தடவை இந்த ஊருக்கு முன்னால் என்னை நிற்க வச்சு அடித்து அவமானப்படுத்திருக்கான். இதே ஊர் மக்கள் கையால் அவன் அடி வாங்குறத என் கண்ணால் பார்க்கணும்.
நினச்ச மாதிரியே பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறேன். வெண்ணிலாவை இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சா அந்த முத்தரசன் தான் செல்வாக்கை பயன்படுத்தி அவளை தப்பிக்க வச்சு திரும்ப கூட்டு வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஏற்கனவே போட்ட திட்டப்படி அவளை சிட்டியில் இருக்க ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக சொல்லு. இந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியணும், முத்தரசனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. வெண்ணிலாவை தேடி முத்தரசன் தெரிஞ்சு அவன் தவிச்சு தண்ணி குடிக்கணும், புரிஞ்சுதா? நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடலாம். முத்தரசு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் உனக்கு இந்த சிரிப்பும் கிடைக்கிற மரியாதை. அதுக்கப்புறம் எல்லாம் அழிஞ்சு சின்ன பின்னமாகும். அப்புறம் அழுது கதற போறடா. வாழ்நாள் முழுக்க அதை மறக்க முடியாது. நீ அதை நினைச்சு வாழ்நாள் முழுக்க அழ போறடா. அதை நினைச்சு நான் சிரிக்க போறேன்டா. அண்ணனை இன்னும் காணுமே. வரேன்னு சொல்லிச்சு, எங்க போச்சுன்னே தெரியலையே. தங்கச்சி, என்ன மன்னிச்சிருமா. உனக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளோ ஆசையோடு இருந்தேன். அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். நீ எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருப்ப. தென்னரசு என்னை கடத்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாமா. என்ன மன்னிச்சிடுமா, என்னால் முடியலம்மா. சீக்கிரம் போப்பா, ஊர் நெருங்க எப்படா என் பையன் பொண்ணையெல்லாம் பாப்போன்னு இருக்க. சரிங்கம்மா.